ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான கடகராசிக்கு இந்த பங்குனி மாதம் அற்புதமான மாதமாகவே இருக்க போகுது. ஏன்னா போன மாதம் சனி பயிற்சி நடந்துருச்சு, அஷ்டம சனி விலகிடுச்சு. தொழில் உத்தியோகத்துல உள்ள அழுத்தங்கள் குறையிற நேரம் இது. எடுத்தடுப்பிலே குறையும் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் சனியோட பார்வை தான் விலகி இருக்கு. ஆனா உங்களுடைய அஷ்டமத்துல இன்னும் செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, புதன் இருக்கு. ஸோ இந்த செவ்வாய் விலகிறது ஏப்ரல் 1 இந்த மாதம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் நல்ல சூழல் வேலை செய்யற இடத்துல நிலவரத்துக்கு கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான். ஆனா அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு எந்த கெடுதலும் இனிமே விளையாதுன்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். குருவோட பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துல விழுறதுனாலையும், உங்களுடைய நோய் ஸ்தானத்துல விழுறதுனாலையும், உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல விழுறதுனாலையும் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் இருக்கும். குடும்பத்துல ஒரு நல்ல சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை கூடும். மாதத்துடைய ஆரம்பத்திலேயே சுக்கிரன் உச்சமா இருக்கிற காரணத்தினால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைதான் இருக்கும். சனி சூரியன் ஒன்னா இருக்கிற காரணத்தினால குடும்பத்துல சில குழப்பங்கள் அல்லது முடிவெடுக்க முடியாத சில பிரச்சனைகள்ல முடிவெடுக்க முடியாத சூழல்கள் ஏற்படலாம். அவ்வளவுதானே வழிய மற்றபடி சந்தோஷங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலர் ஏப்ரல் 6க்கு மேல வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்விக்கு இது அற்புதமான நேரம். அதனால மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. அவங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்கும். திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் நல்ல வரன்கள் அமைய பெறுவார்கள். கடகராசிக்கு இது அற்புதமான நேரமாகவே இருக்கு. தாயோடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தென்படும். ஆரோக்கிய மேம்பாட்டோட இருப்பாங்க. தந்தையுடைய உடல்நிலையில சற்று கவனம் வேண்டும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், திருப்போரூர் முருகன், பைரவர்.